சொல்லிதான் இந்த அரசு கட்சி தொடங்கப்படுறதுக்கான காரணத்தை நீட்டிட்டே போறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேரை படிச்சிருக்கீங்க, நல்ல எல்லா விஷயங்களும் தெரியும், உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். இங்க நடக்குது இல்ல, நாட்டுல வெளிநாட்டுல எந்தெந்த நாட்டுல என்னென்னமோ நடக்குது, எதெல்லாம் எப்படி சொத்தமா இருக்குது எல்லாத்தையும் பாக்குறீங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பாக்குறீங்க. ஒரு நாள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நொடிக்கு முன்னாடி நடந்ததை கூட நீங்க பாத்துருக்கீங்க. அப்படி ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து நின்று நீங்க எல்லாம் படிச்சு அறிவுல சிறந்து இருக்கிற நீங்க உங்களுக்கு ஏன் இந்த எதையும் மாற்ற முடியுங்கிற மனநிலை இல்லாம போச்சு? ஏன்னா தலைமுறை 2 நடந்துருச்சு. 50-60 வருஷம் ஆண்டு காலம் ஆகி போச்சு. அதனால இந்த அரசியலை மாற்ற முடியாதுன்னு எல்லாருமே சோர்வு அடைஞ்சிட்டோம். இதை இப்படியே விட்டு அடுத்த தலைமுறை நம்ம வாழ முடியுமா? ஏதோ ஒருத்தர் மிச்சம் வச்சு போன வச்சு நாம வந்துட்டு இருக்கோம். செஞ்சு வச்சுமே இருக்காங்க, அவங்க திருப்பி அவங்க வாழ்ந்து. ஆனா போன கடந்த தலைமுறை விட்ட தந்து சப்பால் நம்ம இந்த நிலைமையில வந்திருக்கோம். சிந்திச்சு பாருங்க. 20 அடி 30 அடியில தண்ணி இருந்துச்சு. பஞ்சம்னா இது பஞ்சம் இல்ல, இப்படி இருக்காது. பஞ்சம் சொல்லுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் மழை பெய்யாது, குடிநீருக்கு என்ன தட்டுப்பாடு வர. கஷ்டப்பட்டு போய் 20 அடி 30 அடி கிணத்துல போய் இறைச்சி எடுப்பாங்க. இந்த மின்னணு சாதனங்கள்லாம் இல்லாம இருந்துச்சு. அப்படித்தான் கஷ்டப்பட்டாங்க. தவிர இன்னைக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வயசு 25 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 20 அடி 30 அடி இருக்க தண்ணி கோரி ஒரு ஆளுநை கிணறு இட்டா அப்படி இருந்த தண்ணி இன்னைக்கு 300 அடினா 400 அடினா 500 அடினா 1000 அடி போனாலும் தண்ணி இல்ல. இந்த ஊர்ல நெஞ்சு மனசாட்சியை கையை போட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டுல போட்டு தண்ணி இல்லாம இருக்கு? ஆளுநை கிணறு விட்டு தண்ணி இல்லாம இருந்துச்சு இருக்க. இதெல்லாம் மறந்துட்டு அப்படியே போயிடுங்க. அப்ப அடுத்த தலைமுறை பிள்ளை என்ன செய்யும்? சிந்திச்சு பாருங்க. இவங்க வந்து திமுக திட்டங்கள் ஏதோ செயல்பாட்டு வரையை நாங்க கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்க. சொந்தங்கள் மரியாதை இல்லாம பேசணும் நினைக்காதீங்க தயவு செய்து. எங்களை வந்து அவ்வளவு பெரிய தேவைகளோட நாங்க நிக்கிறோம். காட்டுல ஏதாச்சும் நம்ம பண்ணிட்டு போனோம். நம்ம தலைமுறைக்கு நாம அடுத்த தலைமுறை நாம ஏதாச்சும் விட்டுட்டு போனோம். ஒரு கடைசி விசாரிச்சிருக்கிறதுல ஏதாச்சும் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு குடிக்கிறோம். நீங்க நம்பித்தான் ஆகணும். இந்த பிள்ளைங்க சொல்லாத நம்பித்தான் ஆகணும், வழியே இல்ல. எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத உங்க உண்மையை சொல்றேன். ஒரு நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. அதிமுக அடுத்து இந்த மதிமுக தேமுதிக எதுக்காக தொடங்கினாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏதாவது மாற்றத்தை முன் வச்சு தொடங்கினாங்களா? இல்ல. அவங்களுக்கு தேவைப்படுறது கிடைக்கல, உடனே ஒரு புது கட்சி யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி கட்சி தொடங்கினால இந்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் நிக்கிறோம் எங்களையும் உங்களால நம்ப முடியல. அதுதான் உண்மை. நீங்க நம்பித்தான் ஆகணும். நான் சொல்றேன், இந்த தேமுதிக ஒரு கட்சி தொடங்கினாங்க, மதிமுக இந்த கட்சியெல்லாம் தொடங்கினாங்க. அதுக்கடுத்து சின்ன சின்ன கட்சியெல்லாம் தொடங்கினாங்க. அதை நான் பேரிட்டு ரொம்ப எனக்கு நேரம் குறைவா இருக்கு. அவங்க குழந்தைக்கான சரியான நோக்கத்தை சொல்றேன். நான் சொல்றேன், இந்த அதிமுக திமுக இருக்காங்க. இவங்களோட ஆட்சி பிடிக்கலன்னு சொல்லிதான் இங்க மதிமுகவோ தேமுதிகவோ எல்லாரும் கட்சி தொடங்குறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கூட போய் கூட்டணி இருக்கிறாங்க? நான் தான் கேட்கிறேன். இதுக்கு சரியான வழங்க முடியாது. யாராட்டம் சொல்லுங்க பாப்போம். கூட்டணி அவங்க கூட வச்சுக்கிறாங்க. நீங்களும் அது தெரியாம அவங்க ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி அவங்கள்ட்ட வாதி கேட்டு வராங்க. அவங்க தலையை தூக்கி கொண்டாடுறீங்க. 5 வருஷமா அது சரியில்லை இது சரியில்லை, தண்ணிக்கு போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம். இந்த கல்வி நிலைய காமராஜரை கொண்டாடுறீங்க எல்லாருமே. ஐயா காமராஜர் என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். ஐயா நீங்க சொன்ன சாதனைகளை நான் பட்டியல எடுத்து இட்டோம்னா எனக்கு வந்து நீங்க வந்து அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லும் போது அவர் என்ன சொல்ல தெரியுமா? ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்சே எல்லாரும் பாக்குறீங்க படிக்கிறீங்க, இதெல்லாம் புதுசா நான் சொல்றது. அப்படி இருந்தோம். நீங்க எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா அந்த ஐயா சொன்னாங்க, காமராஜர் சொன்னாங்க 2 லட்சம் இல்லப்பா, நான் வந்து அதுக்கு ஒரு பையன் தந்தோம், எதுக்கு செலவழிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஈஸியா எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஐயா காமராஜரை இந்த மண்ணுல என் கண்ணு முன்னாடி நல்லா பாக்குறோம். எல்லாம் யாரு? என் சித்தப்பா, மாமன், அண்ணன், தம்பிகள் கிடையாது. தம்பிகள் என் கூட இருக்கான். நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க முன்னேறிட்டோம். எல்லாம் இந்த சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான் எல்லாரும் சொல்லிக்கிறேன். வாக்குக்கு காசு கொடுக்கறத ஒழிக்கணும். ஐயா சொல்லிருக்காங்க காமராஜர், நீ காமராஜரை கொண்டாடுறவனா இருந்தா நீ சாதியில முறையில எரியும் சொன்ன ஐயா எங்க காமராஜர். நீ காமராஜர் நீ கொண்டாடுற, நானும் கொண்டாடுறேன். அப்ப இது யாரு உண்மையா கொண்டாடுதா? நீ எது கொண்டாடுற? யாரும் சோறு பண்ண சொன்னா? யாரு கேட்டா சோறு பண்ணீங்க?
உருவாக்கி அடுத்த தலைமுறை மனதில் நெஞ்சையும் வன்மத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குறதுக்கான ஒரு இது இல்ல. இது படித்தவங்களுக்கு தெரியாம கிடையாது. நான் ஒரு சின்ன பிள்ளை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மனசாட்சி தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள்ல வாழவே முடியாதுங்க ஒரு சூழ்நிலை வரும். அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு இந்த சோமானி நாட்டில் நடக்க பாத்தீங்களா? ஹைட்ரோ கார்பன் இந்த நெடுவாசல் எடுக்கிறாங்க. நெடுவாசல்ல கட்டண மண்டலத்துல இப்ப ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க. இந்த மண்ணின் வளங்களை சுரண்டான். இந்த மக்கள் சொல்றாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதை கொண்டு வர்றாங்க. நானே அவனை ஓட்டு போட்டு தலைமையை உட்கார வச்சோம். எனக்கு தானே தலைமை. நான் வேண்டாம் சொல்றது வைக்க